இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, புது காலத்தின் 19வது வாரம் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவருடைய அன்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்கள் எத்தகைய மனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு சிறுவன் தங்க நகை செய்பவரை உற்று கவனித்து கொண்டிருந்தான். அவர் தங்கத்தை உருக்கி கொண்டிருந்தபோது அவரிடம் அந்த சிறுவன் கேட்டான், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. நான் தங்கத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். எப்படி செய்கிறீர்கள் என்று அவன் கேட்டான். தங்கத்தில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நீக்குகிற போது அது தூய்மையாகிறது என்றார் அவர். அதை நீங்கள் எப்படி கண்டுகொள்வீர்கள் என்று கேட்டான் அவன். எப்போது இந்த தங்கத்தில் என் முகம் தெரிகிறதோ அப்போதுதான் அது தூய்மையானது என்று கண்டுகொள்வேன் என்று அவர் பதில் சொன்னார். நம் உள்ளம் தங்கமாக மாறினால் அதில் அடுத்தவர்கள் பிரதிபலிப்பார்கள். நம் கண்களில் அன்பு தோன்றினால் அதில் மற்றவர்கள் பிரதிபலிப்பார்கள். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற ஒரே ஜீவன்களாக குழந்தைகள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்களால் மட்டுமே அன்பிற்கு உரு கொடுக்க முடியும். அவர்களால் மட்டுமே கோபத்திற்கு உரு கொடுக்க முடியும். அவர்களால் மட்டுமே பாசத்திற்கு பலன் கொடுக்க முடியும். அவர்களால் மட்டுமே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவைகளுக்கு உள்ளார்ந்த அர்த்தங்களை கொடுத்து வாழ்வினை மாற்றுகின்ற சக்தி இருக்கும். அந்த ஒரு பின்னணியில் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பது குழந்தைகளைப் போல எந்த பிரதிபலனும் பாராமல் அன்பு மயம் கொண்டு வாழ்வதே என்பதை இயேசு சுட்டிக்காட்டி, அவர்களைப் போல அன்பும் தாழ்ச்சியும் கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மாறும், நாமும் நலமான பணிகளை இந்த சமூகத்தில் முன்னெடுக்க முடியும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டி, நாம் இன்றைய உலகில் தொலைந்து போன சிறு பிள்ளைகளை, சமூகத்தின் கொடூர தாக்குதல்களால் மனிதம் இழந்த குழந்தைகளை தேடி சென்று குழந்தைகளுடைய நல்வாழ்விற்காக உழைக்கும் பொழுது நாமும் வழிதவறி சென்ற ஆட்டை தேடி செல்லும் நல்ல ஆயர்களே என்பதை உணர்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.